இந்திய தேசிய இயக்கம் டாப்பிக்கில் மகாத்மா காந்தி பற்றி ப்ரீவியஸ் இயர்லேயே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு யாருடைய படைப்பு உத்வேகத்தை கொடுத்தது? The answer is ஹென்றி டேவிட் தாரோ. கொஷின் நம்பர் 2, ஜாலியன்வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த ஆண்டு. ஜாலியன்வாலாபாக் படுகொலைனா என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல? இந்தியாவில் இருக்கிற பஞ்சாபில் அமிர்தசரஸ்ன்ற பிளேஸில் இந்தியர்கள் ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஜென்ரல் டயர் அந்நேரம் அந்த ஜாலியன்வாலாபாக்ன்ற பிளேஸில் ஒரே ஒரு வழி, சின்ன வழி மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த வழியை க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த அறிவிப்பும் இல்லாமல் நம்ம இந்தியர்களை சுட்டு கொன்னுட்டாங்க. அந்த பிளேஸ் அமிர்தசரஸில் இருந்ததுனால இது ஜாலியன்வாலாபாக் படுகொலைன்னு சொல்லலாம், அமிர்தசரஸ் படுகொலை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலை எப்போ நடந்தது அப்படின்ற கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ கெஸ் த ஆன்சர். த ஆன்சர் இஸ் 13 ஏப்ரல் 1919. கொஷின் நம்பர் 3, எந்த வகை சமூக இயக்கம் காந்திய தேசியத்திற்கு பெரிதும் பங்களித்தது? த ஆன்சர் இஸ் உழவர் இயக்கம். காந்தி உழவர்களை சந்தித்ததுக்கு அப்புறம்தான் அரை ஆடையை உடுத்த ஆரம்பித்தார். அதையும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 4, 1919 எந்த தலைவர் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது? த ஆன்சர் இஸ் காந்தியடிகள். கொஷின் நம்பர் 5, இந்தியாவில் எப்பொழுது முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது? த ஆன்சர் இஸ் 1920. 1920 ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது. அப்புறமா 1921 காந்தியடிகள் விவசாயிகளை சந்தித்ததுனால தான் அரையாடை உடுத்தினார். 1922 மறுபடியும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷின் நம்பர் 6, 1921 மாப்ளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது? மாப்ளா கழகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மலபார் பெண்களை திருமணம் செய்த அரபு வணிகர்களைத்தான் மாப்ளா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கெஸ் பண்ணுங்கள். த ஆன்சர் இஸ் கேரளா. வரி ரொம்ப உயர்த்தினதுனால அவங்க அரசின் சொத்துக்களை அழித்து கழகத்தில் ஈடுபட்டு போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு பேர் தான் மாப்ளா கழகம். கொஷின் நம்பர் 7, சட்டமறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்திவைப்பதற்கு காரணமாக இருந்த ஒப்பந்தம் எது? த ஆன்சர் இஸ் காந்தி இர்வின் ஒப்பந்தம். கொஷின் நம்பர் 8, காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து எப்போது தொடங்கப்பட்டது? த ஆன்சர் இஸ் 12 மார்ச் 1930. இந்த தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி வரைக்கும் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு இந்த யாத்திரை நடந்தது. இதில் கலந்து கொண்ட ஒரே ஒரு பெண்மணி சரோஜினி நாயுடு. இந்த கொஷினும் கேட்குறாங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 9, காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது? த ஆன்சர் இஸ் 5 மார்ச் 1931. கொஷின் நம்பர் 10, இந்தியாவிற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் காரிய கமிட்டி எந்த சந்திப்பில் நிறைவேற்றியது?
The answer is வார்தா. Question number 11. எந்த இயக்கத்தின் மூலமாக செய் அல்லது செத்து மடி எனும் பிரச்சாரம் அறியப்பட்டது? The answer is வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 வருஷத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 12. வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர் யார்? The answer is காந்தியடிகள். கொஷின் நம்பர் 13. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தீர்மானத்தை பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் யார்? அதாவது போஸ்டேட்டட் பேங்க் செக் அப்படின்னு சொல்லியிருக்கிறவர் யாருன்னு கேட்குறாங்க. The answer is காந்தியடிகள். இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவில் மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. அலெக்சாண்டர், கிரிப்ஸ், லாரன்ஸ். இந்த தூதுக்குழுனால் நமக்கு எந்த யூஸும் இல்லாததுனால அதை பின் தேதியிட்ட காசோலைன்னு காந்திஜி சொல்லியிருக்காரு. கொஷின் நம்பர் 14. புகழ்பெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது? The answer is பம்பாய். கொஷின் நம்பர் 15. சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகும் என்று கூறியவர் யார்? The answer is மகாத்மா காந்தி. கொஷின் நம்பர் 16. கீழ்கண்ட பத்திரிகைகளில் மகாத்மா காந்தி ஆரம்பிக்காத அவரோடு தொடர்பற்ற பத்திரிகை எது? The answer is ஹிந்துஸ்தான் டைம்ஸ். இந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் 1924 சுந்தர் சிங் லியால்புரி அப்படின்றவரால் நிறுவப்பட்டது. கொஷின் நம்பர் 17. ஹரிஜன் பத்திரிகை யாருடன் தொடர்புடையது? யாரால் தொடங்கப்பட்டது? The answer is மகாத்மா காந்தி. கொஷின் நம்பர் 18. தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் எனும் நூலை மகாத்மா காந்தி எப்பொழுது வெளியிட்டார்? The answer is 1928. கொஷின் நம்பர் 19. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் யார்? The answer is மகாத்மா காந்தி. கொஷின் நம்பர் 20. நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது? The answer is ஜாலியன்வாலாபாக் துயரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.